ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் இவ்வளோதான். சரி, இப்போ பிக் பாஸில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. எப்பா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அந்த முடிவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் எடுத்த முடிவு தான் அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம பார்வதியும் கமருதீன் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம 2 பேருமே பேச வேண்டாம். எப்படி? நம்ம 2 பேருமே பேச வேண்டாம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேண்டாம், நம்ம 2 பேருமே யாருன்னு தெரிய வேண்டாம். நீ உன் கேமை ப்ளே பண்ணு, நான் என் கேமை ப்ளே பண்ணுறேன். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ நினச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ என்னன்னாலும் என்னை திட்டிட்டு போங்கப்பா. யாரை? விஜய் சேதுபதி அவர்களை. நீ என்னன்னாலும் என்னை திட்டுங்க. நான் என்னுடைய வேலை என்னது? கோவப்படுறது, பயங்கரமாக கத்துறது. அதுக்கப்புறம் கமருதீன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன மக்களை? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், சரி வேண்டாம். 2வது தடவை தப்பு பண்ணிட்டோம், சரி வேண்டாம். 3வது தடவை நான் இப்படி தான் மைக்கை ஆஃப் பண்ணியிருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா என்ன மக்களே? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இதுக்கு நீங்கள் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேம் அப்படின்னா அந்த கேமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி தானே நான் சொல்கிறது? கரெக்ட் இல்லையா? கேமோடைய ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு டாஸ்க் வச்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாமே இருக்குது. நான் தான் அப்படின்னா ஒரு காலேஜ் டைமில் இருக்கிற மாதிரி நான் தான் அப்படின்னா அது காலேஜ் கிடையாது, வெளி உலகம் கிடையாது. இது ஒரு கேம். அந்த கேமில் இந்த ப்ரொசீஜர்னு அவங்க ஃபாலோ பண்ணி தான் அவங்க இந்த கேமுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ நான் மீண்டும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா மக்களே நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். கரெக்ட் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் மக்களே. என்ன விஷயம் இருந்தாலும் இவங்க நான் பண்ணுறத பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், அதான் முடிவு. அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த அடுத்த வாரத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. ஆனால் நீங்களும் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணுறோம். சரியா? வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே.